காவிரி நியூஸ் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். விஷயம் ஒன்று, அலசும் கோணங்கள் பல, விவாதங்கள் விடைகளுக்கான வித்து. காவிரி நியூஸின் 8 திசை விவாதங்களில் ஒரு மைல்கல். இன்றைய விவாதத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு இன்றைக்கு மகளிர் தினம். ஆனா நம்ம விவாதத்திற்கு கருப்பொருளா எடுக்கிறதுக்கு இருந்தது ஒரு பெண், உஷா. தஞ்சை பகுதியில இவங்க உயிரிழந்ததுதான் இன்னைக்கு நம்ம இந்த தலைப்புல விவாதத்திற்கு இடம்பெறுவதற்கான ஒரு காரணம். சாலை விபத்துல இந்த பெண் உயிரிழக்கவில்லை, விபத்து உருவாக்கப்பட்டுள்ளது. எதற்காக இந்த மாதிரியான ஒரு தொடர் நிலைகள்? மேலும் காவல்துறை பணியாளர்களும் தற்கொலைக்கு உள்ளாக்கப்பட்ட செய்திகளும் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம கேட்டுட்டு வரோம். ஸோ இந்த நிலைகள் எதனால அப்படிங்கிறது குறித்து தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். முன்னதாக முதலில் ஒரு செய்தி தொகுப்பு, இந்த உஷா அப்படிங்கிற பெண் உயிரிழந்தது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள சூலமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா என்ற தர்மராஜ். இவர் தனியார் நிதி நிறுவனத்தில் பணம் வசூலிப்பவராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி உஷா. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் தான் உஷா கர்ப்பமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு பணி முடிந்து வீடு திரும்பிய ராஜா தனது மனைவியை திருச்சியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றுள்ளார். அவர்கள் இரவு 7 மணியளவில் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள துவாக்குடி சுங்கச்சாவடி அருகே வந்தபோது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் காமராஜ் ராஜாவின் வாகனத்தை மறித்துள்ளார். மேலும் ராஜாவின் வாகனத்தை விரட்டிச் சென்றதோடு அவரது வாகனத்தையும் எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது. அவ இருந்தாலும் அவளுக்கும் தெரியுமே, ஐயோ காயம்பட்டு அவளை தெரிஞ்சிருக்கணுமே, அவளும் சொல்லியிருப்பாளே. ஐயோ இந்த சாட்சி கேட்குறாங்களான்னு அவட தெரியலையே. ஐயோ தங்கமே, அம்மா வந்துட்டம்மா, ஏதோ தண்ணி தாங்க அடிச்சிருப்பான், அவன் மொழியோ சரியில்லைங்க. வந்தவன் அப்படி தாங்க வந்தாங்க. ஐயோ ஐயோ ஸ்கூட்டியில் தாங்க வந்தாங்க. ஐயோ இந்த காமராஜ் தாங்க, ஐயோ இந்த காமராஜ் தாங்க. ஐயோ ஐயோ பொண்டாட்டி பிள்ளார நல்லா இருக்கட்டும், இப்போ அவன் வந்தாப்பா தப்பு செஞ்சான். 3 தடவை நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களால லெஃப்ட் சைடு ஒதுங்க முடியாத கண்டிஷனில் ஹைவேல வண்டிங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவரால் நிப்பாட்ட முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியும் அவன் உதச்சிருந்திருக்கான். என்ன ஒரு இதுன்னா, அவனுக்கு நம்ம அந்த போலீஸ் பவரை காட்டணுன்றதுக்காக அவரை உதச்சதில் அந்த பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்துருச்சு. இறந்ததும் இவன் அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகினான். எஸ்கேப் பண்ணாமல் அவனாவே மண்டையில் எங்கே அடிபட்டுக்கிட்டு இந்த பொண்ணு எங்கே மாச்சுவரில் வச்சுருந்தாங்களோ அதே ஆஸ்பத்திரிக்கு காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இது பண்ணியிருக்கான். அப்பயும் தும்ராவை தான் இந்த பையன்கிட்ட பேசியிருக்காப்புல. என்னன்னா, இவர் கேட்டிருக்காப்புல, இந்த பொண்ணு இந்த பையனோட பையன் நீனா இடிச்சது, நீனா இதானதுக்கு நான் என்ன பொறுப்பு சொல்லாத அப்படின்ற மாதிரி இவர் இது பண்ணியிருக்கான். அதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராஜாவும் அவரது மனைவி உஷாவும் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். 3 மாத கர்ப்பிணியான உஷா கீழே விழுந்ததும் பின்னால் சென்ற வேன் அவர் மீது ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் ராஜா படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசாரின் நடவடிக்கையால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சி தஞ்சை சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் நள்ளிரவில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் போராட்டக்காரர்களை தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் பெண் உயிரிழக்க காரணமான காவலர் காமராஜ் சிறையில் அடைக்கப்பட்டதோடு பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் உஷாவின் உடலுக்கு பிரேத பரிசோதனை முடிவடைந்த நிலையில் அவரது உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்தனர். நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உடலை பெற்றுக்கொள்வோம் என உறவினர்கள் தெரிவித்ததால் தொடர்ந்து காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இன்றைய விவாதத்தில் 3 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். வரவேற்கலாம். சட்ட பஞ்சாயத்து இயக்கத்திலிருந்து திரு ரங்கபிரசாத் அண்ட் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி திரு வரதராஜன் அவர்கள் அண்ட் மதுரையிலிருந்து இணைகிறார் சமூக ஆர்வலர் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள். வணக்கம். ஃபர்ஸ்ட் ரங்கபிரசாத், நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இப்போ தொடர்ந்து நடக்கிறதா நம்ம படிக்கிறோம். ஒரு இடைவெளி கூட இல்லாமல் மிக அதிகமாக தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு வருது. ஸோ இதில் உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் என்னதான் பல சம்பவங்கள் பல நிகழ்வுகள் இந்த மாதிரி ஊழல்கள் எல்லாத்தையும் பார்த்து மனசு ஒரு திடமா இருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள் நிஜமாவே மனசை ரொம்ப உலுக்கிடுச்சு. அதுவும் இன்னைக்கு மகளிர் தினமா இருக்கிற போது நம்ம தமிழக அரசின் காவல்துறை மகளிருக்காக இப்படி ஒரு பரிசு தந்திருக்கிறதா என்பதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜென்ரலாகவே நான் வந்து இது ஒரு இந்த ஐசோலேட்டட் ஈவெண்ட்டாக பார்க்காம ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஜென்ரலாக போலீஸ் வந்து தமிழ் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக எஃபிஷியண்டாக செயல்படுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1967 இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து போலீஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு, கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. 2001 to 2006 மட்டும் ஜெயலலிதா பீரியட்ல வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்த போலீஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அதே அவங்க வந்து நெக்ஸ்ட் பீரியட்ல கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு. சோ நீங்க அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்களா? இதற்கு முன்னாடி வந்து திறமையாக தான் இருந்தது, இப்போதான் ரொம்ப சர்க்கிள் வந்து ஓரளவுக்கு பாராமீட்டர் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கு. பட் 2011 to 16 ரிப்பீட் பண்ண முடியல. அண்ட் அகைன் 2016 வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா போலீஸுங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸ். அவங்களுக்கு வந்து இது இப்போ நான் வந்து எட்டி உதச்சோ இல்லை வேற எதாவது பிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பிடிக்கலாமோ அப்படின்னா ஒரு 4 ரவுடிங்க வச்சே நான் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துட்டு போகலாம். எனக்கு ஒரு போலீஸ் ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு போலீஸ் ஃபோர்ஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஃபோர்ஸ் ஒரு போலீஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறது ஒரு பேசிக் எத்திக்ஸ் கூட இல்லாமல் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறது மிகவும் கண்டனத்திற்குரியது. அப்புறம் வந்து நான் என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே ஒரு 4-5 சம்பவங்கள் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 இயர் முன்னாடி சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன்ல 3 போலீஸ்காரங்க வந்து மக்களிடம் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஸோ செகண்ட் வந்து அப்புறம் நெல்லையில வந்து மதுவிலக்குக்காக போராட்டம் செஞ்ச ஒரு பெண்மணியிடம் ஒரு நம்ம டிஎஸ்பி கண்ணன் ஒருத்தர் வந்து அரைஞ்சிருக்காரு. ஸோ அடுத்து வந்து ஜல்லிக்கட்டு லாஸ்ட் டேல போலீஸ் எப்படி பிஹேவ் பண்ணாங்க. ஈவன் ரீசெண்டாக கூட தரமணியில வந்து ஒருத்தர் ஹராஸ்மெண்ட்னால ஒரு கேப் டிரைவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ ஜென்ரலாகவே ஒரு போலீஸ் சிஸ்டமே ஒரு பிரேக் டவுன் ஆகி ஒரு பெரிய கிரைசிஸ்ல இருக்குங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது. சரி, இந்த விஷயத்தை நம்ம வரும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸா இப்படி நடக்கிறது அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஒரு 6 months முன்னாடி சென்னை கேகே நகர்ல இதே போல ஒரு பையன் நிக்காம போனதுக்காக டூ வீலர் டிரைவர் நிக்காம போனதுக்காக போலீஸ் வந்து லத்திய டயருக்குள்ள விட்டனால அவன் விழுந்து பேரிகேட்ல விழுந்து அவன் இறந்து போயிட்டான். ஸோ இது ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அதுக்கப்புறமும் வந்து இவங்க திரும்ப அதே மாதிரி ஒரு ஆக்ஷன்ல இறங்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல வந்து சில சம்பவங்கள் தவறு அப்படின்ற நோக்கத்தை தாண்டி சில விஷயங்கள் எதேச்சையாக நடைபெறுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல, எதேச்சையா நடந்ததுங்கிறது இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற வந்து ஒரு பேசிக்ஸ் எத்திக்ஸ் இருக்கணும். இவர் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து துவாக்குடிங்கிற ஒரு ஏரியால தான் வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணியிருக்காரு. அடுத்து திருவரம்பூர்ல வந்து இவர் பிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 7 kilometers டிராவல் பண்ணியிருக்காங்க. ஏன் ஒரு நம்பர் பிளேட்டை நோட் பண்ணிட்டு நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். இல்ல அவர் மேல வந்து நம்ம நம்பர் பிளேட் வச்சுட்டா நம்ம மொத்த டீடைல்ஸுமே ஃபெச் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி பின்னாடி லேடிஸ் வர உட்கார்ந்து இருக்கும் போது இவர் எட்டி உதச்சு ஒரு 3 தடவை எட்டி உதச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு தடவை கூட இல்லாம துரத்திட்டு போற மாதிரி ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களை வந்து சாதாரண பொதுமக்கள் இப்படி ஓடி போய் பிடிக்கிறாங்க. சென்னையில பைக் ரேஸ் நடக்குது, எத்தனையோ திருடர்கள் தப்பிச்சு போறாங்க. ஓடி போய் பிடிக்க வேண்டிய விஷயம்லாம் ஓடி போய் பிடிக்காம ஒரு சாதாரண பொதுமக்கள் இப்படி நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்வா இருக்கு. ஓகே, நம்ம திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள்ட்ட அடுத்த கேள்வி கேட்கலாம். திரு எவிடன்ஸ் கதிர், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய அனுபவத்துல ஒட்டுமொத்தமாக அதாவது காவல்துறை அவங்களுடைய பங்கு அப்படிங்கறத நம்ம முழுமையாகவும் ஒரு எதிர்த்தரப்பாவே நம்ம விவாதிக்க முடியாது இல்லையா? சோ அவங்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன தவறுகளை நீங்க சுட்டி காட்ட விரும்புறீங்க? இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸில் இந்தியா போலீஸ்னு எடுத்துக்கிட்டாக போலீஸ்க்கு ஒரு 5 வகையான வேலைகள் இருக்குது. ஒன்று சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, சமூக பாதுகாப்பு, போக்குவரத்து ஒழுங்கு, நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் அவங்க பண்ணணுன்றாங்க. அதுக்கப்புறம் குற்றங்களை தடுத்தல், கண்டுபிடித்தல், இதுதான் ஒரு போலீஸ்க்கான 5 வேலை இருக்குது. இதுவரை நடந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்த மாதிரியான அத்துமீறல்கள் எல்லாம் ஒன்று போலி என்கவுண்டரில் பண்ணுவாங்க, ஃபேக் என்கவுண்டரில் பண்ணுவாங்க, இல்லாட்டினா கஸ்டோடியல் டெத் நடக்கும், இல்லை போலீஸ் ஃபயரிங் நடக்கும். ரீசன்ட் டேஸில் போக்குவரத்து போலீஸார் இதெல்லாம் இப்படி நிறுத்தி கொலை செய்கிறதுங்கிற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் முதல்ல தொடங்கியிருக்கு. இது வந்து போக்குவரத்து போலீஸார் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரும்போது தனக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரம் இருக்குதா நினச்சிக்கிட்டு இப்படி விதிமுறை நடந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற பயிற்சி சுத்தமாக கிடையாது. ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணி பேசுறது, ஒரு வயசுக்கு பெரியவங்களா இருப்பாங்க, பெண்ணா இருப்பாங்க. ஒரு டிஎஸ்பி அரைஞ்ச சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில், ஒரு பெண்ணை பொது இடத்துல பப்ளிக்ல வச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு 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 நாகரிகமற்ற ஒரு செயல். நீங்க போலீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒன்று சட்ட ஒழுங்கு இருக்கு, இன்னொன்று வந்து புலன் விசாரணைன்னு ஒன்று இருக்கும். ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் ஒரு காவல் நிலையத்தில் வச்சிருப்பாங்க.
இவங்கள்ட்ட கூட கிரைம் வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னாக்கா அவங்க போலீஸாரை விசாரணை பண்றாங்க, அதுவே நம்ம தப்புன்னு சொல்றோம். இன்னைக்கு சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் தேவைன்னு சொல்றோம். ஒரு போலீஸார் வந்து கைது செய்யணும்னாக்க காவலர்கள் கவனிக்க வேண்டிய 11 கட்டளைகள் இருக்கு, உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. டிகே பாஸ் வெஸ்ட் பெங்கால் என்கிற வழக்கில் யூனிஃபார்ம் போட்டு போகணும், நேம் பேட்ச் இருக்கணும், கஸ்டடி மெமோ தயாரிக்கணும், இது மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு. ஆனால் போக்குவரத்து போலீஸாருடைய இந்த அணுகுமுறை இருக்கு பாருங்க, டீல் பண்றது இருக்கு பாருங்க, அது வந்து ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு நீங்க இது ஒரு இப்போ காவல்துறையில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகமும் இந்தியன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் என்கிற அமைப்பும் சேர்ந்து நடத்திய ஆய்விலேயே சொன்னாங்க, இது மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் கரப்ஷனும் போலீஸ்க்கு இருக்குன்றாங்க. இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், கரப்ஷன் இதெல்லாம் பெரிய லெவலில் செக் பண்றது. ஆனால் சாதாரண ஏழை எளிய மக்கள் அணுகுமுறை, அந்த டீலிங் இருக்கு பாருங்க, இங்கே தான் போலீஸ் வந்து ரொம்பவும் மோசமாக நடந்துக்கிறது. நீங்கள் ஒரு காவல் நிலையத்தை எடுத்துக்கிட்டாக்க அது எஃப்ஐஆர் போடுறதுக்கு காசு, எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்கு காசு, இதெல்லாம் காவல் நிலையத்தில் நடக்குது. விசாரணையில அடிக்கிறாங்க, சித்திரவதைப்படுத்தி. இன்னைக்கு ஒரு இப்போ மதுரையை எடுத்துக்கிட்டோம், இங்கே கிரைம் நடக்காத எந்த காவல் நிலையமாக இருக்கா? போலீஸார் அடிக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் தெளிவாக இருக்கு. விசாரணையின் போது எப்பயுமே அடிக்க முடியாது. லத்தி கூட எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்கு தான் லத்தி. திரு எவிடன்ஸ் கதிர், நீங்க ஒரு கருத்தை முன் வச்சீங்க, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கரப்ஷன் இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு அப்படின்னீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் நிலையங்களையும் காவல்துறையும் எடுத்துக்கும் போது இதனுடைய சதவிகிதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க? ஒரு விகிதாச்சாரம், அதாவது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அரசியல் தலையீடும் ஒரு ஊழலும் எந்த அளவுக்கு காவல்துறையில இருக்குன்னு ஒரு விகிதாச்சாரம் நீங்க குறிப்பிடுவீங்க? இல்ல இப்ப நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1565 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, சுமார் 1,30,000 போலீஸார் இருக்கிறாங்க, 236 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இப்ப இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த காவல்துறை அணுகுமுறை என்பது பாகுபாடு இருக்கா இல்லையா? பொலிட்டீஷியனை வந்து அணுகிறதும் சாதாரண மக்கள் எப்படி அணுகிறாங்க, ஏழையை எப்படி அணுகுறாங்க, பணக்காரனை எப்படி அணுகுறாங்க, இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க இது எப்படி சதவீதத்தை எடுத்து அணுகலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக எஸ்சிஎஸ்டி கொலை வழக்கு எடுத்து ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். ஒரு 100 வழக்கு இந்தியா முழுவதும் எடுத்தோம். ஒரு 6000 டாக்குமெண்ட் எடுத்து பார்க்கும்போது அதுல சொல்றாங்க, புலன் விசாரணை செய்கிற அதிகாரியே கிட்டத்தட்ட 86% பாதிக்கப்பட்ட மக்களிடையே சமரசமா போட்டு மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மிரட்ட முடியும்? ஏன்னா அந்த காவல்துறை என்பது அதுதான் இந்த பிகினிங், ஒரு நீதிமன்றத்துக்கான அந்த ப்ராசஸ்க்கு, அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் ப்ராசஸ்க்கு அதுதான் பிகினிங். ஆனால் இன்றைக்கு கிரைம் சொசைட்டியாக இன்னைக்கு போலீஸ் மாறிட்டு இருக்காங்க. அதுதான் வருத்தமா இருக்குது. நீங்க நம்ம தொடர்ந்து பாருங்க, எத்தனை இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இப்போ போலீஸ் கண்டுபிடிச்சு பல வழக்குகள் நீதிமன்றம் இல்ல கேட்கலாம். அவர் வந்து சட்டத்தின் விதிமுறைகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த விதிமுறைகள் வந்து காவல்துறையால சரியாகத்தான் செயல்படுத்திட்டு இருக்காங்களா? ஆமா, விதிமுறைகள் அங்கு ஒன்றும் இங்கொன்றும் மீறப்படலாம். அதுதான் வந்து திரு எவிடன்ஸ் கதிர் என்ன சொன்னார்னா, அந்த பாரபட்சம் அப்படின்ற எல்லா விதிமுறைகளும் மீறுவதற்கான வாய்ப்புகள் காவல்துறையில மிகவும் குறைவு. ஏன்னா அதுக்கான செக்ஸ் இருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அதற்கு மேல வந்து ஒரு எஃப்ஐஆர் போட போனாவே பணம் இருக்கிறத வச்சு தான் அந்த எஃப்ஐஆர் பணம், அதாவது போலீஸ் மேல உள்ள குற்றச்சாட்டு அதாவது கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றது இல்ல அப்படிங்கிறது தேவைப்படுற விஷயத்துக்கு ரெஜிஸ்டர் பண்றது இல்ல, எதுக்கு பண்ண வேண்டாமோ அதுக்கு வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுது. இல்ல அதுக்காகத்தான் நிறைய ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன்ல நீங்க போட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு பதில் வரும், அது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிற பதிலும் வரும். இந்த மாதிரி ஆன்லைன் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு ஏழை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் 50% மக்கள் வந்து நகர்ப்புறத்தில் வாழ்றாங்க. அந்த 50% மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த மாதிரி இது பண்ணலாம். மீதி மற்றவர்களுக்கு வந்து நிறைய பாதுகாப்பு என்னன்னா, உயர் அதிகாரிகள்கிட்ட போய் புகார் கொடுத்தாங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரி மேலே அவர் நடவடிக்கை எடுப்பார். அதுக்கு மேலே சட்ட பாதுகாப்புகள் நிறையா இருக்குது. இதில் டு ரெஜிஸ்டர் த கம்ப்ளைண்ட்னு சொல்லி கோர்ட்டில் போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. காவல்துறையில் வந்து 23,000 பதவிகள் காலியாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4, 5 பேர் தான் இருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள் வந்து எத்தனை வருட காலமா இருக்கு? கிட்டத்தட்ட இது தொடர்ந்து இருக்கு. ஏன்னா இவங்க நிரப்பின உடனே அடுத்த ஓய்வு பெற்று போயிடுவாங்க. அதனால இப்போ கிட்டத்தட்ட 10 வருடங்களா நான் பார்க்குறேன், 10-15 வருடங்களா கிட்டத்தட்ட 25% வந்து வேக்கண்டா இருக்கு.
இப்போ 97,000 பேர் தான் இருக்காங்க. ஓகே. 1,23,000 பேரில் வந்து 97,000 பேர் தான் இருக்காங்க. இந்த 94,000 பேரும் இப்போ காவல் நிலைய பணிக்கு அனுப்பப்படுவதில்லை. பல வேறுபட்ட பணிகளுக்கெல்லாம் அவங்களை அனுப்பிடுறாங்க. வேறுபட்ட பணிகள்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல ஒரு பொது மேடையில விவாதிக்கவே வேணும். வேறு பணியிடம்னா என்னென்ன? பந்தோபஸ்துக்கு போகிறது. இந்த பந்தோபஸ்து தான் பெரிய பஸ்தா இருக்கு இல்லையா? ஆமா. இதற்காகவே இருக்கிற, அதாவது நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் போஸ்டிங்கே இல்ல, நிறைய பேர் வந்து இந்த பந்தோபஸ்து நான் போலீஸ் பந்தோபஸ்து யாருக்கெல்லாம் ஒரு பெரிய விஐபி போஸ்ட் இருக்கு. விஐபின்னு இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நீதிமன்றத்திலே போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50-100 வழக்குகள் வருது. ஒவ்வொருத்தரும் என்ன எதிரினால பாதுகாப்பில் அரசியல்வாதிகள், சாதாரண நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ மந்திரி முதலமைச்சர்லேருந்து அரசியல் சம்மந்தம். இப்போ ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 போலீஸ் நிற்பாங்க. அந்த அமெரிக்கன் எம்பசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 15-20 பேர் நிற்பாங்க. இது மாதிரி பொது இடங்கள் மற்ற சம்பந்தமில்லாத பல அதாவது பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறது வந்து எக்ஸஸாக ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய விளைவு என்னன்னா, அவர் சொன்னார் 1,23,000 போலீஸ். இதில் இப்போ சென்னை சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே 14,000 to 18,000 பேர் தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க. இந்தியா தமிழ்நாடு பூரா எடுத்திங்கன்னா ஒரு 30,000 to 35,000 பேர் தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த பணி, சட்டம் ஒழுங்கு, கிரைமு, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். ஆக அதாவது இருக்கிற ஸ்ட்ரென்த்து கம்மி, அந்த ஸ்ட்ரென்த்தில் வச்சு டிஸ்ட்ரிபியூஷனில் பல பேர் இதுக்கு போயிடுறதுனால ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் குறைந்த அளவே எண்ணிக்கை இருக்கிறதுனால இந்த மாதிரி வழக்குகள் வரும்போது அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் போட்டால் பல தொடர் வேலைகள் இருக்குங்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க. இது இப்போ நடக்கலை, ஏறத்தாழ 20-25 வருஷமாக இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ரேஷியோன்ற ஒரு விகிதம் வந்து, இந்த விகிதாச்சாரம் வந்து சரியான அளவில் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்சமாக காவல்துறை பணியாளர் அவங்க மேல இந்த கரப்ஷன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும், வேலையை வந்து சரியா செய்யறது இல்ல, ஒரு பாரபட்சம் இருக்கு. இந்த ரெண்டு விஷயமும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆமாம், கரப்ஷன் வந்து போலீஸில் இருக்கிறது வந்து பல 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 ஆண்டு காலமாக இருக்குது, இந்தியா முழுவதும் இருக்குது. அது வெளிநாடுகளில் கூட ஓரளவு இந்த கரப்ஷன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஷேக்ஸ்பியர் காலத்தில் ஒரு ட்ராமாவில் ஷேக்ஸ்பியர் எழுதும்போது கூட அந்த போலீஸாவுக்கு பணம் கொடு அப்படிங்கிறத ஒரு வார்த்தை 16ஆம் நூற்றாண்டிலேயே வந்துருக்கு. இந்த போலீஸ் கரப்ஷனுங்கிறது இன்டர்நெட்டில் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கும்போது வந்து அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக, இது பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தரும் பணத்தை போய் கொடுப்பாங்க. இப்போ சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, சென்னையில் இருக்கக்கூடியவங்களில் போலீஸ் வந்து கேட்காமையே லஞ்சம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கூப்பிட்டு மாதம் வந்து பணத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம், அவங்களே கெடுக்கிற. இப்போ நான் குறிப்பிட்ட பேரெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ பிரபல ஜவுளி நிறுவனங்கள்லாம் இருக்காங்க, மாதம் அவ்வளோ பணத்தை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், வாசலில் டிராஃபிக்கு வந்து இது வரும், வெண்டின்னு வந்து நிறுத்துவாங்க. ஒரு போலீஸோட தயவு வேணும்ங்கிறதுக்காகவே எந்தவித இதுவும் இல்லாமையே பணத்தை வந்து கொடுக்குறவங்க இருக்காங்க. சோ ஒரு பெரிய ஒரு பண முதலைகள், பணக்காரர்கள்லாம் வந்து அவங்கள ஒரு பின்னாடி வச்சுக்கிட்டாங்க. போலீஸோட தயவு வேணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஏழை மக்களோட நீதி வந்து இன்னைக்கு இல்ல அவங்க ஏழை மக்களை பாதிக்கிற ஒரு பெரிய ஹோட்டல் நிறுவனம் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாசம் 100 பேர் சாப்பிட்ற மாதிரி டோக்கன் கொடுத்துட்டு போயிருவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அவங்களுக்கு காக்க வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் நாளைக்கு பிரச்சனை இதுல வந்து மோசமான அதிகாரிகள் வந்து அதை வாங்கிக்குவாங்க. ஆனா அதே இது சட்டப்படி வாங்கக்கூடாது. நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ அதிகாரிகள் வந்து காவலுக்கு அவருக்கு லீவு நாளில் அரசு காரை யூஸ் பண்ணாதவங்க இருக்காங்க. டீயை போட்டு பணம் செலவு பண்ற IPS அதிகாரிகள்லாம் இருக்காங்க. நமக்கு மேலே தெரியும் என்னன்னா, நல்ல விஷயம் நடக்கிற அந்த காவல் பணியாளர்கள் வந்து மிக சொற்பமாகவும், எங்க தவறுகள் நடக்குதோ அந்த மாதிரியான பணியாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதா இன்னைக்கு சமூக நீதி அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்விக்குறியாகுது. அதிகாரம் எங்க அதிகம் குவிந்து கிடக்கோ, இப்போ பாலிடிக்ஸ்ல ஏன் கரப்ஷன் வருதுன்னா அங்கே அதிகாரம் குவிந்து கிடக்கு. அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் வந்து பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. நீதித்துறையிலேயே இன்னைக்கு லஞ்சம் தலைவிரிச்சாடுது, அது பெரிய லெவலில் போயிட்டு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மேலேயே லஞ்ச குற்றச்சாட்டு வர காரணம் இவங்க கையில் அதிகாரங்கள் அதிகம் இருக்குது. இதுக்காகத்தான் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தனி டிபார்ட்மெண்ட்டே ஒதுக்கியிருக்காங்க. பட் அங்கேயும் லஞ்சம் இருக்கு. இல்லை அங்கே கரெக்டாக இருக்குது. தமிழ்நாடு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க தான் ஜெயலலிதா மேலேயே கேஸ் போட்டு இன்னைக்கு கன்விக்ஷன் வரை வாங்கி கொடுத்தவங்க விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தான். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் தண்டனை வாங்கக்கூடிய நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அதை அவங்க வெளியிட மாட்டாங்க. சஸ்பென்ஷன் ஆவாங்க, டிஸ்மிஸல் ஆவாங்க. IPS அதிகாரிகளே விசாரணை வளையத்தில் வந்து இப்போ குட்கா விவகாரத்துலலாம் 21 அதிகாரிகள் மேலே விசாரணை வளையத்தில் இருக்காங்க. அதான் மக்களுக்கு என்ன ஒரு கேள்வி இந்த இடத்துல அப்படின்னா, இவங்க ரெய்ட் நடத்துறது, இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான்.
ஆனா அதற்கு பிற்பாடு உள்ள செயல்பாடுகள் என்ன, அதோட முடிவு என்ன, எண்ட் பாயிண்ட் என்ன நடக்குது. எப்பயுமே ரைட் நடக்கு, அதோட எண்ட் பாயிண்ட் என்ன, ஒண்ணு லேட் ப்ரொசீஜரா இருக்கு, இல்ல அப்படியே அமுங்கி போயிடுது, இல்ல சத்தமே இல்லாம அமுங்கிடுது அந்த விஷயம். அதுதான் ஒரு விஷயம். சோ இதற்கான விடைகள் என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரங்கபிரசாத் அவரே சொன்னாரு, அதிகாரம் எங்க அதிகமா இருக்கோ அங்க இந்த மாதிரியான கரப்ஷன் ஊழல் விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது அப்படின்றாங்க. சோ இதற்கு ஒரு தீர்வை நோக்கி நம்ம போகணும், சமூகத்துல மக்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? முதல்ல சார் வந்து ஒரு ஓபன் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, நீங்க எல்லாம் நாங்க தப்பு பண்றோம் அப்படின்னு ஓபனா ஒத்துக்கிட்டாரு. அவர் காவல்துறை மட்டும் சொல்லல, நிறைய எல்லா இடங்கள்லயும் ஓபனா ஒத்துக்கல அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் ஊழல் நடக்கிற மாதிரி காவல்துறையிலயும் லஞ்சம் ஊழல்ங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது இன்டர்நெட்ல நடக்கும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, பல ஆண்டு காலமாக நடக்கும். அதுக்கான வழிமுறைகளை தடுப்பு முறைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இந்த ஊழல்லாம் நடக்கக்கூடாது, திருடர்களை பிடிக்கிறது தான் வந்து காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கு, மக்களை பாதுகாக்க தான் இருக்கு. நாங்களும் இன்னொரு மற்ற துறை ஊழல் தான் வாங்குவோம், ஊழல் செய்வோங்கிறது வந்து லஞ்சம் ஊழல் வாங்குவோம் சொல்லல, வாங்குறவங்க இருக்காங்கன்னு சொல்ல, வாங்குறவங்களை பிடிக்கிறதுக்கு தான் சார் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வாங்குறதான் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவர் அத வெளிப்படையா வந்து ஒரு விஷயம் பேசுறதே வந்து நம்ம அத பாசிட்டிவா எடுத்துட்டு போலாம். சோ என்ன பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பிடிக்கிறத யாரும் பேசுறது இல்ல, அது இந்த மாதிரி இதுங்க நிகழ்ச்சியிலும் வர்றது இல்ல. இல்ல பிடிக்கிறது நீங்க பர்சன்டேஜ் சொல்ல முடியுமா? இத்தனை பேர் நிச்சயமா காவல்துறையில போலீஸோட தலைவர் டிஜிபியே குட்கா ஊழல்ல வந்து அலிகேஷன்ல இருக்காரு. யார் சொன்னா? சார் ராஜேந்திரன் சார் வந்து எந்த டைரியில டி கே ராஜேந்திரன் பேர் உள்ள டைரியை காமிங்க. பேசுறவங்க எல்லாம் வேற எந்த எவிடன்ஸ் வச்சு டி கே ராஜேந்திரன் இன்வால்வ்டு சொல்றீங்க? சொல்லுங்க. அப்போதைய கமிஷனர் தி தென் கமிஷனர்னு சொன்ன உடனே சிஎம் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்கே பர்சனலா நோட் போயிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து யார் நோட் போயிருக்கு? இன்கம் டாக்ஸ்ல இருந்து லெட்டர் அனுப்புனாங்க. என்ன அனுப்புனாங்க தெரியுமா? இந்த மாதிரி அந்த ஒரு டைரி அனுப்புன டைரி கிடைச்சோம், அதுல இந்த விவரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டி கே ராஜேந்திரன் பேரு எங்கேயுமே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நான் காவல்துறையில இருந்து அவங்ககிட்ட எல்லாம் பணிபுரிஞ்சவன். டி கே ராஜேந்திரன் நேர்மையான அதிகாரி, யார்கிட்டையும் பணம் வாங்காத அதிகாரி. அதனால தான் அவர் அந்த போஸ்ட்லேயே போட்டாங்க. நீங்கள் வேற அதிகாரிகளை சொல்லுங்க, நானே ஒத்துக்குவேன். டி கே ராஜேந்திரன் சொல்லாதீங்க, அவர் பேரே வந்து சாமியார்னு சொல்லுவாங்க, யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டாரு. ஆனால் ஒரு துரதிருஷ்டமான விஷயம், நல்ல அதிகாரிகள் மேலே பழி சுமத்துறீங்க. அரசியல்வாதிகள் பேசுகிறாங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. நீங்கள் வேறு அதிகாரிகள் பேசியிருந்தா கூட நான் பேச மாட்டேன். ராமானுஜம், டி கே இவங்க எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டு பாருங்க. ராமானுஜம் தப்பு பண்ணிருக்காரு. ராமானுஜம் லஞ்சமே வாங்க மாட்டாரு. ராமானுஜம் மாதிரி டி கே ராஜேந்திரன் அவர் சின்ன ராமானுஜம்னே சொல்லுவாங்க. அப்படியே லஞ்சம் வாங்கினவங்க யாரும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் லஞ்சம் வாங்கினா குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா தான் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையை சொல்லக்கூடியவை. ஒரு டைரி எடுக்கிறாங்க, அப்போ இருந்த கமிஷனர் ஒரு இன்ஸ்பெக்டர் போய் என்னப்பா கமிஷனர் கொடுக்கணும், ரூபா கொடுன்னு கேட்கிறாருன்னே வைங்க. கமிஷனர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு அர்த்தமா? அவர் பேர் எதுலையுமே வரல. ஒரு நல்ல அதிகாரியை, நேர்மையான அவர் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டாரு. அதே மாதிரி நீங்க வந்து நல்ல அதிகாரி அப்படின்ற பெயர் வந்து ரொம்ப தைரியமா பெருமையா குறிப்பிடுறீங்க இல்லையா? இல்ல, மனசாட்சிப்படி நான் பேசுறேன். ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்றேன், இன்னைக்கு நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அத்தனை பேர்ட்டையும் போய் ஒரே கேள்வி கேளுங்க, டி கே ராஜேந்திரன் லஞ்சம் வாங்குற அதிகாரியான்னு கேளுங்க. யாராச்சும் ஒருத்தராச்சும் ஆமான்னு சொன்னா ஒரு நீங்க இல்ல. ஓகே, மகிழ்ச்சி. அதே மாதிரி ஒரு லஞ்சம் வாங்குற ரெண்டு பேரும் உங்களோட அனுபவத்துல உங்களோட பெயரை குறிப்பிட முடியுமா? லஞ்சம் வாங்குற ரெண்டு பேரா? ஆதாரம் இல்லாம நான் இப்படி கூட ஏதாச்சும் ஒரு நடக்கு அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்றீங்க இல்லையா? ஏன் இப்ப இந்த குட்கா இதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னும் சில அதிகாரிகள் வந்து விசாரணை வளையத்தில் இருக்காங்க, வரப்போறாங்க. டிபார்ட்மெண்ட்டில் எப்படி தண்டனை கிடைக்கும் தெரியுமா? பத்திரிகையிலே வராது. இன்க்ரிமெண்ட் எலெக்ஷன் கொடுப்பாங்க, ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க. எத்தனையோ அதிகாரிகள் ப்ரமோஷன் இல்லாமையே இது பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு கூட ஒரு கொலை வழக்கில் ஒரு அதிகாரியை சொல்லியே அவருக்கு வந்து தண்டனை கொடுங்கன்னு சொன்னாங்க. தவறுகளும் நடக்குது, நல்ல விஷயமும் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப டிவிஎஸ்சிங்கிறதா வந்து தமிழ்நாடோட விஜிலன்ஸ் ஏஜென்சிஸ். கடந்த 5 இயர்ஸ் வந்து நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் பர்சனலா ரிசர்ச் பண்ணிருக்கேன். 5 இயர்ஸ்ல அவங்க வந்து டோட்டலா எடுத்த கேஸ் வந்து நம்பர் 65. இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி பெரிய போராட்டங்கள், மக்கள் எங்களை போன்ற மக்கள் இயக்கங்கள் நிறைய போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா 3 மந்த்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரைட்லாம் நடக்குது. இப்ப ரீசெண்டா கூட ஆர்டிஓல ரைட் நடந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆர்டிஓ ஆபீஸ். இதெல்லாம் வந்து நாங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி டிவிஎஸ்சி சரியான அளவுல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணவே இல்ல. புகாரின் அடிப்படையில தான் ரைடு பண்ணுவாங்க. உங்களை திருப்திப்படுத்தணும்னோ மத்தவங்களை திருப்தி ரைடு அடிக்க முடியாது. புகார் வரணும், புகாரை விசாரிப்பாங்க, அடிப்படை ஆதாரம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க போய் அந்த ரைடு இதெல்லாம் அடிக்க முடியும். திரு ரங்கபிரசாத், நீங்க வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அதனுடைய செயல்பாடுகள் சரியான அளவுல தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இந்த விஜிலன்ஸ் ஏஜென்சியே தமிழ்நாட்டில் செயல்படலன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் 2-3 ரைட் நடந்திருக்கு. ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 100 கேசஸ் வந்து லாஸ்ட் 3 to 4 இந்த ரெய்ட் எல்லாமே வந்து ஒரு கண் தொடைப்பா இல்ல நிஜமான நடவடிக்கையா? ஏதோ நம்மள கவனிக்கிறாங்க, நம்மள அட்டெண்ட் பண்றாங்க, நம்மளுக்கும் மேல யாரோ வந்து மானிட்டர் பண்றாங்கங்கறதும் செயல்படுறாங்க. அது வரைக்கும் அவங்க செயல்படவே இல்லை. இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் மேல இருந்து இவங்க விஏஓஸ்ல இருந்து எத்தனையோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மேல தொடர்ந்து நாங்க கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கோம். எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஈவன் கடைசியா அந்த டிஜிபி ராஜேந்திரன் கேஸ் வந்தப்பதான் நாங்க வந்து பெரிய அளவுல அந்த போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த டிவிஎஸ்ங்கிறது இதுக்கு இல்லாமே இருந்தது. ஈவன் நம்ம இந்தியாலயே வந்து ஜெனரலா வந்து மத்த ஸ்டேட்ஸ்ல சட்டத்தின் மூலியமா காவல்துறையில இந்த மாதிரி நடக்கிற கரப்ஷன் வந்து எந்த அளவு சரி பண்ண முடியும்? அதான் ஜெனரலா மத்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்தியால பெரும்பாலான ஸ்டேட்ஸ்ல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி பிசிஏன்னு ஒன்று இருக்கு. இப்போ போலீஸ் இருக்காங்க, போலீஸ் மேல ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்? யாருமே இல்லை நம்ம தமிழ்நாடு. திரும்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அதை கண்டுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ மற்ற இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி, ஒரு நெக்ஸ்ட் அப்பீலேட் அத்தாரிட்டி கொண்டு வரணும். இந்த அப்பீலேட் அத்தாரிட்டி கொண்டு வர வரைக்கும் நம்ம போலீஸ் மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எதுவுமே இது பண்ண முடியாது. இப்போ இந்த நெல்லை டிஎஸ்பி கண்ணன் வந்து அரைஞ்சப்ப யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்னா அவரோட ஹையர் அஃபீஷியல்ஸ் போகுது. அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவர் அரைஞ்சதுக்காக, டாஸ்மாக் எதிராக போராட்டம் பண்ணதுக்காக அரைஞ்சதுக்காக இது கொடுத்துருக்காங்க, ப்ரொமோஷன். போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி மத்த ஸ்டேட்டுக்கும் நமக்கும் இல்லவே இல்லைன்றீங்க. அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் விரிவா சொல்லலாமா? இப்ப ஜெனரலா வந்து இப்ப லோக் ஆயுக்தா அப்படின்னு ஒன்று சொல்றோம். பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ஹூ கேன் ப்ரோப் கரப்ட் திங்ஸ் ஆன் பொலிட்டீஷியன்ஸ். ஸோ இப்போ ஏதாவது நம்ம சிஎம் மேல ஒரு பிரச்சனைனா நம்ம கவர்னர்கிட்ட போகலாம், இல்லை சுப்ரீம் கோர்ட்ல போகலாம், ஹை கோர்ட்டுக்கு போகலாம். பட் போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் வரப்ப நம்ம யார்கிட்டயுமே ஒரு அப்பீலேட் ட்ரிபியூனல் இல்லவே இல்ல, யார்கிட்டயும் நம்ம கொண்டு போக முடியல. அதனால வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் கண்டிப்பா வேணும். இல்ல, நீங்க தவறான கருத்தை பதிவு செய்யறீங்க, அதுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு காவல்துறை கண்காணிப்பாளர், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர் பொதுமக்களை வந்து பார்க்கக்கூடிய நேரம் போட்டிருக்காங்க. அதுல காவல்துறை சம்பந்தப்பட்ட எந்த புகாரை வேணாலும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது. அவர் சொல்லனா அதுக்கு மேல ரேஞ்சுக்கு ஒரு டிஐஜி இருக்காங்க. நீங்க எப்படி சொன்னீங்கன்னா ஐஜி ஒருத்தர் இருக்காரு, அவரும் சரியில்லை, ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கல. நீங்க கொடுக்கிற புகாரை ஹைகோர்ட்ல கொடுத்து ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணி இந்த புகாரின் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. அப்படி மட்டும் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஹைகோர்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்து மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படினா ஹைகோர்ட்ல ஒண்ணு கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு, இல்ல ரோட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போற சுத்த வேஸ்டா இருக்கு. நீங்க பொதுப்படையா சொல்றது இல்ல, இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்தோம், அதுல இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா என்னால பதில் சொல்ல முடியும். புகார் கொடுத்தா அவர் வந்து மேலுள்ள அதிகாரி கிட்ட போறாங்க. நீங்க சொல்றீங்க இந்த போலீஸ் கம்ப்ளைனிங் அத்தாரிட்டி இங்கேயும் வந்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளை போய் இருக்க மாட்டாங்களா? தனிப்பட்ட ஒரு குழு இருக்குமா அங்க? ஆமா, இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், போலீஸ் ஆபீஷியல்ஸ் இருப்பாங்க. பட் அது தவிர வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், இண்டிபெண்டன்ட் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும் இருப்பாங்க. சோ ஒரு தனிப்பட்ட ஒரு குழு அமைக்கணும் அப்படினு சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும்ன்றீங்க. அது இல்லாத பட்சத்துல நீதித்துறை மூலமா தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். எஃப்ஐஆர் போடுறது கூட இன்னைக்கு கோர்ட்ல போய் சொன்னா மட்டும் தான் எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்காங்க. இவர் சொல்றது எந்த மாநிலத்திலயும் அப்படி ஒரு அமைப்பு கிடையாது. அதிகாரிகள்கிட்ட சொல்லணும். அதுக்கு மேல ஐபிஎஸ் எல்லாம் சேர்ந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது ஹோம் செக்ரட்டரி, அவர் ஐஏஎஸ், அங்க போய்க்கலாம். விஜிலன்ஸ் கமிஷனர்னு ஒரு இல்ல, இன்னைக்கு பிசிஏங்கிறது ஐஏஎஸ் அவர் ஐஏஎஸ் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பிசிஏங்கிறது கர்நாடகால இருக்கு, குஜராத்ல இருக்கு, சில ஸ்டேட்ஸ் நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். இது வந்து என்ன அந்தந்த அதிகாரிகளுக்கு தான் அந்த இது கொடுக்க முடியுமே ஒழிய பப்ளிக் எல்லாம் வச்சு நீங்க இது பண்ண முடியாது. அந்த மாதிரி இல்ல, அவர் ஒரு குழு போன்ற ஒரு அமைப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம பேசலாம். திரு எவிடன்ஸ் கதிர், திரு எவிடன்ஸ் கதிர், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து விகிதாச்சாரம் அப்படிங்கிறது, அதாவது பொதுமக்கள் எந்த அளவு இருக்காங்களோ அந்த அளவுக்கு காவல்துறை ஊழியர்கள்ல பணியிடம் அமர்த்தப்படுறதில்ல, அவங்களுடைய பற்றாக்குறை தொடர்ந்து இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு கேஸும் முழுமையாக விசாரிக்கப்படுறதுல இருந்து நிறைய பற்றாக்குறைகள் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இதுல உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சொன்னதை போன்று பற்றாக்குறை இருக்குன்றதுலாம் நான் மறுக்கலை. ஆனால் அவர் சொன்ன மாதிரி 94,000 போலீஸ் கிடையாது. அது 10 ஆண்டுகளுக்கு முன்பு 94,000 போலீஸ் இருந்தாங்க. இன்னைக்கு 1,20,000 இல்ல 1,23,000 டோட்டல் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு வந்து இருக்கிறது 97,000. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2018 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இல்ல அது இல்ல 26,000 போஸ்ட் வேகன்ட்டா இருக்கு. இடையில இல்ல இருக்கலாம். ஆனா இப்ப ரீசெண்டா எடுத்த லாஸ்ட் இயர் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடைய இதை எடுத்து பாருங்க, ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, அதான் பார்த்துட்டு சொல்றேன். தெரியும். பாலிசி நோட் எடுத்து பாருங்க. 5000 பேர் எடுத்தாங்க. இந்த வருஷம் ஒரு 5000 பேர் எடுக்க போறாங்க. இல்ல ரீசெண்ட் பாலிசி நோட் எடுத்து இப்பதான் அவர் பேச முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கருத்தை சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க இங்க போலீஸ் கமிஷன் ஒண்ணு இருக்கு.
இந்த மாதிரியான காவல்துறையினர் தவறு செஞ்சாங்கன்னா விசாரணை பண்ணுவதற்கென்று ஒரு போலீஸ் கமிஷன் இருக்கு. இந்த போலீஸ் கமிஷன் செயல்படாமல் இருக்காதான் பிரச்சனை. இந்த போலீஸ் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கணும்ன்றாங்க. ஆனா முன்னாள் இறந்து போன ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தானாவே இந்த போலீஸ் கமிஷனுக்கு ஹெட்டா தன்னையே போட்டுக்கிட்டாங்க. இதில் உள்ள கோளாறுலாம் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, போலீஸ்க்கு எதிராக பெறப்படுகிற புகார்கள், இங்க விவாதம் நடந்துச்சு, அந்த விவாதத்தை ஒட்டி நான் சொல்றேன். கேரளாவில் கிட்டத்தட்ட 4500 புகார்கள் போலீஸ்க்கு எதிராக சராசரியாக பெறுறது, போலீஸ்க்கு எதிரான புகார்கள். தமிழ்நாட்டில் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 350லேருந்து 400க்குள்ள தான் இருக்கு. ரொம்ப சொற்பமான புகார்கள் தான். அந்த புகார் கூட டிபார்ட்மெண்ட் என்கொயரின்னு போட்டு முடிச்சிடறாங்களே தவிர போலீஸ் கிரைம்ல ஈடுபட்டான்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுக்கிறது என்பது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். 4-5 வழக்கு கூட வராது சராசரியா ஒரு வருடத்திற்கு. இப்ப இந்த வழக்கு கூட உஷா வழக்கு எடுத்துக்கிட்டாக்க கொல்லப்பட்டதனால் அவரை வந்து இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லாட்டினா வேற மாதிரி கூட பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த சதவீதமே ரொம்ப குறைவென்ற போலீஸ்க்கு எதிராக பெறப்பட்ட தமிழ்நாடு போலீஸ் 1859 உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே அதிகமான கனரக வாகனங்களும் அதிகமான பட்ஜெட்டும் கணினமயமாக்கப்பட்ட போலீஸும் தமிழ்நாடு போலீஸ் தான். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 3 முறை ஸ்டேட் போலீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு போலீஸ் தான். என்னங்க பிரச்சனையா இருக்குன்னா, இப்போ 100 வழக்கு இந்தியாவில் பதிவு பண்ணப்படுதுன்னா அதில் 9.68% தமிழ்நாடு போலீஸ் ஐபிசி கிரைம்ஸ்ல இவ்வளவு பதிவு பண்றாங்க. நான் ஒத்துக்கிறேன். இங்க என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இன்வெஸ்டிகேஷன் தனியா இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் தனியா இருக்கணும். நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்னா ஹேண்டில் பண்றாங்க. சிஸ்டம் இங்க சரியா இல்லைன்ற நேஷனல் போலீஸ் கமிஷனே ஏற்கனவே ஒரு பரிந்துரை கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் 20 இயர்ஸா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் 4ம் இணைஞ்சு கிரிமினல் ஜஸ்டிஸ் கமிஷன் உருவாக்கணும்ன்றாங்க, இங்க கண்காணிக்கணும்ன்றாங்க. சிஸ்டம் அவ்வளவு மோசமாக காவல்துறை இருக்கு. ஒன்னு பாலிசி லெவல்ல இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் லெவல்ல இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்ற சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை வாங்கி கொடுக்கிற அந்த நிலையம் எடுத்து பாருங்க. நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க இதோ விட்டு சட்ட ஒழுங்கு விட்டுருங்க. புலன் விசாரணை செய்து தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த வழக்குகளில் SC/ST வழக்கு எடுத்துக்கிட்டா தண்டனை என்பது 5% தான். 95% அக்யூட்டல் ஆகுது. விமன் கேசஸ் எடுத்துக்கிட்டா 7% தண்டனை கிடைக்குது. 93% அக்யூட்டல் ஆகுது. மர்டர் வழக்கே தமிழ்நாட்டில் 38% ஆவரேஜ், 35 to 38. சோ இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு வீக்கா இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு எவிடன்ஸ் கதிர். தற்போது சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள், அதற்கு காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தூத்துக்குடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 22வது மாநாடு கடந்த 17ஆம் தேதி நடந்தது. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. அப்போது செல்ஃபி எடுக்க முற்பட்டவர்களை செல்வநாகரத்தினம் விரைந்து செல்லுமாறு வற்புறுத்தியதால் காவல்துறைக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது காவல்துறை தடியடி நடத்தினர். அதில் சிறுவர் உட்பட 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. வேலூரில் பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி ஜனவரி மாதம் 30ஆம் தேதி சாலை மறியலில் ஈடுபட்ட 200 மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் சாமளாபுரத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது பொதுமக்கள் மீதும் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். 2017ஆம் ஆண்டு ஜூலை 27இல் லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக கடலூர் மங்கலம்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். அவரை ஊர்வலமாக அழைத்துச் செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்தனர். போராட்டத்தில் குதித்தவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். சமீபத்தில் தரமணி சாலையில் சீட் பெல்ட் அணியாமல் வந்த கார் ஓட்டுநர் மணிகண்டன் மீது போக்குவரத்து காவல்துறை நடத்திய வன்முறையால் அவர் தன் உடல் மீது பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்ற ஆண்டு மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவியர்களையும் பொதுமக்களையும் போலீசார் தடியடி நடத்தி கலைத்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர்.
If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. Full play. விவாதத்தை தொடரலாம். காவல்துறையில் நடக்கும் சில விரும்பத்தகாத செயல்பாடுகளால் மக்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படின்னு பார்த்தா நிறைய காவல்துறை பணியாளர்களும் தொடர்ந்து தற்கொலை பண்ணிட்டு வராங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பையும் பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா நினைவிடம் அமைந்திருக்கிறது. இங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் அருண்ராஜ் மார்ச் 4ஆம் தேதி அதிகாலை 4:55 மணிக்கு துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருண்ராஜ் தந்தை மலைராஜன், அருண்ராஜ் தற்கொலை செய்து கொள்கிற மனநிலையில் கொஞ்சமும் இல்லை. இந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. என் மகன் மரணம் குறித்து உரிய நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த சதீஷ்குமார் வழக்கம் போல் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த போது அதிகாலையில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சதீஷ்குமார் தன் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை என்று கடிதம் எழுதி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்த விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். கடந்த வாரம் மெரினா கடற்கரையில் ஆயுதப்படை காவல் அதிகாரி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அடுத்தடுத்த காவலர்கள் தற்கொலை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காவலர்களின் மன அழுத்தத்தை போக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அமைக்க 2012 ஜூலையில் உத்தரவிட்டும் 6 வருடங்களாக இந்த உத்தரவு நிறைவேறாத நிலையில் நீதிபதி கிருபாகரன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவலர்களின் மரணம் தற்போது அதிகரித்து வருவதால் ஆணையத்தை அமைப்பது தொடர்பாக தமிழக அரசு 19ஆம் தேதிக்குள் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதி கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. போலீஸை நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது. சில போலீஸ்னால இந்த போலீஸோட துறையில் இது மாதிரி தவறு நடக்குது. ஸோ அதனால் எல்லாரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இது அவங்க இந்த உயர் அதிகாரிகளை இதை தலையிட்டு இது நடக்காமல் ஃபர்தராக நடக்காமல் பார்க்கலாம். சேஸ் பண்ணி பிடிக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு எல்லாருமே சொல்ல முடியாது. இப்போ நான் போகிறது எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததில்லை. யாரும் நான் நிறுத்தாமல் போனதில்லை. மோஸ்ட்லி நான் நிறுத்தாமல் போனதில்லை. நிறுத்திடுவேன். டாக்குமெண்ட் கேட்டாலும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண ஆஃபீஸில் வந்திருக்கேன் வந்திருக்கேனாக்கா விடுறவங்களும் இருக்காங்க. சிலர் இன்கேஸ் பண்ணி தான் ஆகணுன்னாக்கா விட மாட்டாங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. இன்கேஸ் ஏதாவது பார்த்து தான் விடுவாங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ண தான் வேறு ஒன்றும் இல்லை. சேஸ் பண்ணி பிடிக்கூடாது. ஏன்னா இங்கே ஏற்கனவே இங்கே அவுச்சி ஸ்கூல் ஒன்று இருக்குல்ல, அங்கே ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு. ட்ரிபிள்ஸ் போன பசங்களுக்கு ஏற்கனவே பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அதுவும் டெத்து அதுவும் இன்சிடென்ட் டெத்தில் தான் முடிஞ்சது. ஒரு சிலர் இருக்காங்க ரொம்ப சீப்பாகவும் நடந்துக்கிற ஆளுங்களும் இருக்குது. அதே மாதிரில ஒருத்தவங்க நல்லவங்களாக நடந்துக்கிற ஆளுங்களும் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இன்னும் அவங்க பிஹேவ் கொஞ்சம் நல்லா மாற்றிக்கிறது நல்லது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். மக்களோட இது எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் எப்படி இருந்தாலும் தான் பிடிக்கிறாங்க, சும்மா போனாலும் தான் பிடிக்கிறாங்க. அதே வந்து இப்போ என்னோட இது பார்க்க போனீங்கன்னா நம்ம ஓன் ஸ்டேட் வண்டியை தான் மெயினாக பிடிக்கிறாங்க. அதர் ஸ்டேட் வண்டி வருது, அதை பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு கார் போகுது, அதை அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அதை விட்டுறாங்க. நம்ம ஓன் ஸ்டேட் வண்டி வந்துச்சுன்னா அதை தான் மெயினாக ரவுண்ட் கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் பார்த்து அவங்க பிஹேவ் பண்ணிக்கலாம். மீதிபடிக்க எனக்கு ஒன்று காவல்துறைன்னும் போது பணம் வாங்குறதுல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மெயின் குறிக்கோளே வந்து 2 வீலரை முடக்கணும், ஆட்டோவை முடக்கணும், லாரியை முடக்கணும். மிச்சப்படி எது எப்படி போனாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அது நடு ரோட்டில் போய் கூட முடக்குவாங்க. அவங்க கால் கை கொஞ்சம் நேரம் பரவாயில்ல, நீ என்ன திட்டினாலும் கேட்டுக்கோங்க, இன்னும் வேணால் திட்டிக்கோ, ஆனால் வந்து எனக்கு ஃபைன் வண்டி கட்டு, ஃபைன் கட்டுறதுக்கு பில்லு கிடையாது. இதுதான் நடந்துருக்கு. சார், நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். எனக்கு 2 கேள்விகள் இருக்குது, சுருக்கமாக பதில் சொல்லுங்கள். ஒரு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் அங்கங்கே நடத்துகிறாங்க மக்கள் அப்படின்னா, காவல்துறை வந்து ஒரு இரக்கம் இல்லாமல் தரன்னு இழுத்துட்டு போகிறது, அடிக்கிறது, விரட்டுறது, கள்ளக்கூட தூக்கி வீசுகிற நிறைய போராட்டங்களில் இந்த மாதிரி பண்ணி கூட போலீஸார் வந்து அந்த கூட்டத்தை கலைச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நடவடிக்கைகள் எடுத்து இப்படி தான் மக்களை விரட்டணும், போராட்டத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு நினைக்கிறீங்க? போராட்டத்தில் சட்டத்துக்கு உட்பட்ட போராட்டம், சட்டத்தை மீறிய போராட்டம்னு 2 வகை இருக்குது. நீங்கள் ஊர்வலமாக போய் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம்.
காவல்துறையிட்ட அனுமதி கேட்டால் அனுமதி கொடுப்பாங்க. இல்லை உண்ணாவிரதம் இருந்து நீங்கள் போராட்டம் நடத்தலாம், அப்போதும் உங்களுடைய கருத்தை நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க, உங்கள் எதிர்ப்பை, அதுக்கும் காவல்துறை ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி இங்கே நீங்கள் உண்ணாவிரதம் இருங்கன்னு சொல்லுவாங்க. ஊர்வலம் போனால் டிராஃபிக்கை பிளாக் பண்ணாமல் ஓரமாக நீங்கள் போகிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இது மாதிரி எதுவும் இல்லாமல் வன்முறையில் ஈடுபடுறது, ரோட் பிளாக், போராட்டமே இல்ல வன்முறைன்றீங்க. நடு ரோட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் இழுக்கிறது கூட நடு ரோட்ல போய் பெண்களும் குழந்தைகளும் உட்காந்துக்கிறாங்க. பப்ளிக் வெஹிக்கிள் எல்லாம் எப்படி போகும்? அந்த வண்டியில் வரக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தை கலைச்சாத்தானே ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் வரும். டாஸ்மாக் கடையை பற்றி சொன்னாங்க. டாஸ்மாக் கடைக்கு உள்ளே போய் அங்கே இருக்கிறதெல்லாம் போட்டு உடைச்சா அது சட்டத்துக்கு மீறின போராட்டம் தானே. அதை அடக்காமல் இருந்தால் காவல்துறை செத்து விட்டதுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பதில் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த கேள்வி, இந்த மாதிரியான போராட்டங்களில் காவல்துறையின் செயல்பாடு பற்றி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இன்னைக்கு காவல் ஆய்வாளர்களே நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதற்கான உங்களுடைய இறுதி கருத்து? ஒரு எல்லாருக்கும் வந்து ஆஃபீஸ் டியூட்டி வந்து 8 மணி நேரம், மீறி போனால் 9 மணி நேரம். காவல்துறையில் இருக்கிற காவல் நிலையங்களில் இருக்கிறவங்களுக்கு 16 மணி நேரம் லீவும் கிடையாது. அவன் என்ன மனிதனா இல்லை இயந்திரமா? கல்யாணத்துக்கு லீவு கேட்ட ஒரு காவலருக்கு ஒரு நாள் தான் லீவு கொடுத்தாங்க. மனைவி பிரசவத்துக்கு போகிற கேட்ட காவலருக்கு லீவு இல்லைன்னு சொன்னது காரணம் என்னன்னா அங்கே பணி வந்து குமிஞ்சு கிடக்கு. ஆக எந்தவித ஒரு இயந்திரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இயந்திரம் செயல்படுறதை விடுங்க, அவங்களுக்கான வசதிகள் என்ன இருக்குது? ஒரு காவலருக்கு 18,000 ரூபா தான் சம்பளம், ஆரம்ப சம்பளம். ஒரு காவலர் ஒரு வீடு கூட பிடிக்க முடியாது 15,000 ரூபாய்க்கு. அவர் தன்னுடைய வாழ்க்கை முறையை எப்படி இது பண்ணிக்குவார்? அவர் ஓவர் டைம் ஒர்க்குன்னு எல்லா துறைகளிலும் இருக்குல்ல. இங்கே ETRன்னு கொடுக்குறாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க, இல்லை 150 ரூபா கொடுப்பாங்க. அவர்களை இயந்திரமாக செயல்பட வைக்கிறான். கடமையை செய்கிற காவல்துறை மேலே நடவடிக்கை இருக்கிறாங்க. இப்போ ஒரு வக்கீல் அடிச்சுட்டா எல்லாரும் நீதிமன்றம் இது பண்ணுவாங்க, புறக்கணிப்பு, உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது நியாயப்படி செஞ்சதை. ஒரு பஸ்ஸு நிறுத்திட்டா எல்லாரும் பஸ்ஸை நிறுத்தினா அவரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆக அவங்களுக்கு ஒரு யூனியன் கிடையாது. அவங்களுக்கு இப்போ கேட்டாங்கல்ல, பொதுமக்கள் அவங்க மேலே குற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபாரம் வேணும்னு. இவங்க தன்னுடைய குறைகளை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சரியான ஃபாரம் இல்லை. அந்த மாதிரி ஃபாரம் இருக்கிறதும் சரியாக இயங்குறது இல்லை. ஆக ஒரு இயந்திரமாக செயல்படுறாங்க. இதில் ஒரு கொலை வழக்கு நடந்துட்டா டென்ஷன், மேலதிகாரிகள்லாம் கொடுக்குற நெருக்கடி. விஷ்ணுபிரியாவும் தற்கொலை பண்ணாங்க. அவங்க லெட்டர்லேயே என்ன எழுதுனாங்க? எனக்கு மேலதிகாரி கொடுத்த நெருக்கடி. மேலதிகாரிக்கு வேற வழி இல்லை, அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சாகணும். ஸோ இதற்கான முடிவுகள் அப்படின்றது வந்து அதிகப்படியான பணியாளர்களை பணியமர்த்துவது, 8 மணி நேரம் வேலை வைக்கணும், வாரத்துல ஒரு நாள் லீவு விடணும், அவங்க குறைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு சரியான அவங்களுக்கு ஒரு ஆணையம் வேணும். மக்கள் வந்து காவல்துறை மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு ஆணையம் வேணும். அது மாதிரி இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ இது இருக்கணும். வீட்டு பணியை கவனிக்கிறதுக்கும் அவங்களுக்கு இது இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக அலுவலக பணியை பண்ணுறதுனால வீட்டில் பிரச்சனை வருது, வீட்டில் சண்டை வருது. இது மாதிரி பல மன உளைச்சலுக்கு 108 டிகிரியில் வெயிலில் நிற்க வைக்கிறாங்க யூனிஃபார்மோட 3 மணி நேரம். நம்மளால் 3 நிமிஷம் நிற்க முடியுமா 108 டிகிரியில்? என்ன ஆகுது தெரியுமா? ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுது. நேரத்துக்கு சாப்பிடாதனால சுகர், ப்ரெஷர், 48-49 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்க பணி. ஸோ மகாராஷ்டிராவை ஃபாலோ பண்ணுங்கள், கேரளாவை ஃபாலோ பண்ணுங்கள், 8 மணி நேரம் பணி கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி இங்கே எண்ணிக்கை அதிகமாக்கி அவர்களுடைய பணி இதை வந்து நல்ல இதாக வச்சிங்கன்னா அவங்க திறமை வெளிப்படும். ஓகே, தேங்க்யூ சார். திரு ரங்கபிரசாத் அவர் வந்து நிறைய காரணங்களை முன் வச்சார். அந்த எந்த ஒரு காரணத்தையுமே நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. ஸோ இதற்கெல்லாம் ஒரு மெயினான ரீசன் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா, முதல்ல அரசு தலையிட்டு இவ்வளவு பணியிடங்கள் வந்து வெறுமனே இருக்கிறத வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ உங்களுடைய இறுதி கருத்து? ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்யூஷனாக ஒரு 2 விதமாக பார்க்குறேன். இந்த வித் ரெஸ்பெக்ட் டு இந்த இன்சிடென்ட் டோட்டல் ஓவரால் சொல்யூஷன் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் இந்த இது வந்து ஏன் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்குது, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போலீஸ் வந்து கேஷை ஹேண்டில் பண்ணவே விடக்கூடாது. அவங்க வந்து ஜெனரலாக வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், நீங்கள் ரெக்கார்டு ஒரு ஃபோனில் நீங்கள் கேப்சர் பண்ணாலே போதும். இன்றைக்கி ஒரு நல்ல எவிடன்ஸ் அது. ரெக்கார்ட் பண்ணுங்கள், சலான் கொடுங்க, அப்படியே மேக்ஸிமம் வந்து சலான் கொடுங்க, எங்கேயாவது கோர்ட்லேயோ இல்லை கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பே பண்ண சொல்லுங்க. போலீஸ் கேஷ் ஹேண்டில் பண்ணுற நிப்பாட்னா மட்டும்தான் இந்த லஞ்சம் இது போன்ற இன்சிடென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குறையும். ஈவன் போக்குவரத்து துறையிலேயே அவங்க ஒரு ரோட்லேயே வச்சு ஒரு பில்லு கொடுக்குறாங்க. ஆமாம். ஸோ அந்த பில்லு வந்து டூப்ளிகேட்டா அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாக்கா நீதித்துறை அங்க போய் நீங்க வந்து இந்த மாதிரி போக்குவரத்து பிரச்சனைகளின் பொழுது அந்த இருசக்கர வாகனம் நீதித்துறைக்கு அனுப்ப சொல்றீங்க.
கண்டிப்பா. செகண்ட் வந்து இப்போ சென்னையில ரீசெண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஒரு நல்ல ஸ்கீம் என்னன்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி சார்ஜன்ஸ் இருக்காங்களோ அவங்கலாம் வந்து கேமரா ஒரு கழுத்துல மாட்டிருக்கணும். அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். அவங்க என்ன பேசுறாங்க, யார் வராங்க, என்ன மீறாங்க அப்படின்ட்டு. சோ அதை வந்து யாரெல்லாம் சார்ஜ் பண்றாங்களோ எல்லாருக்குமே வந்து அந்த கேமரா மேண்டேட்டரியா இருந்தா மட்டும்தான் இவங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து ஈவன் நம்ம ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்படிம்பாங்க. நீங்க என்ன கிரைம் பண்ணாலும் வீட்டுக்கு பில் வந்துரும், பே பண்ணது அவ்வளவுதான். அதுக்கு தவிர எந்த பிரச்சனையும் அந்த டிக்கெட்டிங் சிஸ்டம் கொண்டு வரலாம். சோ மேஜரா நான் என்ன சொல்யூஷன் பாக்குறேன் அப்படின்னா டெக்னாலஜி. அதிகமா எண்ணிக்கை கேக்குறாங்க, அதை விட ஈஸியான சொல்யூஷன் டெக்னாலஜி கொண்டு வரலாம். சோ அடுத்து சிசிடிவி கேமரா. இன்னைக்கு எப்படி நிலைமை இருக்குன்னா, ஜெனரலா போக்குவரத்தை மானிட்டர் பண்றதுக்கு சிசிடிவி கேமரா வேணும்னு சொல்றது போய் போக்குவரத்து காவலர்களை மானிட்டர் பண்றதுக்காக சிசிடிவி வேணுங்கிற நிலைமையை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அடுத்து நான் ஓவராலாக சொல்யூஷன் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சார் சொன்னால சில நியாயங்கள் இருக்கு. அவங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து நிஜமாக இருக்கு. இமீடியட்லி ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு இமீடியட்லி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து ரிஃபார்ம், போலீஸ் ரிஃபார்ம் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொலோனியல் பீரியட்லேருந்து என்ன ரூல்ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ரிஃபார்ம் சொன்னோன்னா அரை ட்ரௌசர்லேருந்து ஃபுல் பேண்ட் மாறினா தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ரிஃபார்மாக கடைசி ரிஃபார்மாக நான் பார்த்தேன். ஸோ வந்து தமிழ்நாடு போலீஸ் ரிஃபார்ம் ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணாமல் ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் வந்து சீரியஸாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கல அப்படின்னா ஜென்ரலாக போலீஸ் மேலே ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா போலீஸ்னா நேர்மை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு சொன்னது இன்னைக்கு மரியாதையும் போயிட்டு இருக்கு. ஸோ அதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இந்த சொல்யூஷன்ஸ்லாம் இமீடியட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் போலீஸ். ஓகே, தேங்க்யூ. திரு எவிடன்ஸ் கதிர், உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது அவர் சொன்னாரு காவல்துறை அப்படின்னா நம்பிக்கை இழந்தது போக மரியாதை துளி கூட இல்லாம போயிடுச்சு பொதுமக்கள் மத்தியில் அப்படின்னு. ஸோ இதற்கெல்லாம் ஒரு தீர்வா என்ன இருக்கணும், என்ன வரணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரியான மக்கள் போராடுறாங்க, ஒரு காவல் உயரதிகாரி சொன்னார், சட்டத்துக்கு எதிராக போராடும் போது போலீஸ் இப்படிலாம் வன்முறையில் ஈடுபடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குன்னு சில மேண்டேட் இருக்குது, எப்படி அணுகணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் போராடுவதற்கான உரிமைகள் ஆர்டிகல் 90 சொல்லுது. அப்படி அது கலவரமாக மாறுகிற போது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தணும், இது பண்ணணும், அவங்க சமரசத்தை ஏற்படுத்தணும். மைல்டு லத்தி சார்ஜின்னு இருக்குது, கேர் கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி பல முறைகள் இருக்குது. கேரளா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரில் லத்தி சார்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்புக்கும் லத்திக்கும் 6 அடி தொலைவு தான் இருக்கணுன்றாங்க, தலையிலையும் போல்லையும் அடிக்கக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது, கேரளா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, காட்டுத்தனமாக அது பலம் கொண்டு அடிக்கிறது. இந்த போக்குகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த ரிஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் பற்றின வேல்யூ சொல்லிக் கொடுக்கணும். இன்வெஸ்டிகேஷன் இங்கே சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, சைக்காலஜி இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, லீகல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. இன்வெஸ்டிகேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது ஒரு ப்ராப்பராக ஒரு மேண்டேட்ரி இங்கே இல்லை. ஒன்று, இருக்கக்கூடிய விதிமுறைகள் எதுவுமே மீறப்படுவதில்லை. அவர் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இப்போ பனி ப்ரெஷர் இருக்குது, உண்மையாலுமே அதிகமான வேலையை செய்கிறாங்க, நெருக்கடியை கொடுக்குறாங்க, எல்லாமே சரி. ஆனால் இதில் பலியாகிறது சாதாரண ஏழை எளிய மக்கள். அந்த விஷயத்தை தான் இங்கே யாருமே ஆய்வுக்கு உட்படுத்தலை. பணியாளர்கள் நிரந்தரமாக போடுறது ஒன்று. வேல்யூ சிஸ்டம், போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரம் இருப்பதாக தங்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அது ரொம்ப தப்பு. சாதாரண ஒரு மக்களை காக்கிறவங்க தான் காவல்காரர், அவங்களுக்கு வேற எந்த அதிகாரமும் கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், சட்டம் ஒழுங்கு பார்க்கணும். இந்த பணி கொடுத்த ரோல் என்று அவங்களுக்கான அந்த விஷயங்கள் அவங்களுடைய என்ன வேலை திட்டம் என்பதை அவங்களுக்கு தெரியாமல் நடந்துக்கிறாங்க. அதுதான் இருக்கு, அதிகாரம் குவியலாக இருக்கு. இது உடைக்க வேண்டியதாக இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இங்கே ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் தேவை, விமனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தேவை, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தேவை, ஹியூமன் ரைட்ஸ் வேல்யூஸ் தேவை, கான்ஸ்டியூஷன் தேவை, இன்வெஸ்டிகேஷன் கெப்பாசிட்டியும் தேவை. ஓகே, நன்றி திரு எவிடன்ஸ் கதிர். அரங்கத்திற்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நேர்களே, இன்றைய விவாதத்தில் காவல்துறைக்கும் மக்களுக்குமான ஒரு தொடர்பு, ஒரு சம்பந்தம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம விவாதிச்சோம். மக்களும் பணம் இருப்பவர்கள் பணத்தை கொடுத்து ஊழலுக்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முற்றிலுமாக நிப்பாட்டணும். ஏன்னா இந்த இடத்துல பிரச்சனைக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறது ஏழை மக்கள் தான். அண்ட் அரசு தரப்புல இருந்து காவல்துறையில பணியிடங்கள் நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அண்ட் பிளஸ் 2 அமைப்புகள் ஏற்படுத்த வேண்டும். காவல்துறை பணியாளர்களுக்கும் ஆலோசனைகளும் மன உளவியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதுக்கும் ஒரு அமைப்புகள் குழு ஏற்படுத்தப்பட வேண்டும். அண்ட் மக்களுக்கும் அவங்க காவல்துறை மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அதுக்கு எங்க போகணும் அப்படின்ற வழிமுறைகளும் அரசு தரப்புல இருந்து வகுக்கப்பட வேண்டும். அண்ட் இந்த விஷயத்துக்கெல்லாம் தீர்வாக டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுகளும் தீர்வுகளும் இந்த விவாதத்தில் முன்வைக்கப்பட்டது. ஸோ இதெல்லாமே நடந்தாதான் சமூக நீதி அமைப்பு சரியாக இருக்கும் என்பதே உண்மை. இந்த விவாதம் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.